Hi friends, welcome back to the Internet of YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஷேர்சாட் மூஜ் கண்டிப்பா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய வொர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்சூனிட்டி பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்க அப்படினா கண்டிப்பா நீங்களுமே ஷேர்சாட் கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாவே வந்து உள்ள வந்து போக முடியும். இது எந்த மாதிரியான ஜாப் வந்து கொடுத்திருக்காங்க, இது யாருக்கெல்லாம் வந்து சூட்டபிளா இருக்கும், செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், எப்படி இதுக்கு வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிறது எல்லாமே A to Z உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நண்பா. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே இந்த கம்பெனிக்குள்ளார வந்து போக முடியும். ஒரு வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய கம்பெனிக்குள்ளே வந்து எப்படி வந்து போகிறது, அது எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நண்பா. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க நண்பா, இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்சாட் மூஜ் அப்படிங்கிற இந்த கம்பெனி தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த கம்பெனியை பற்றி நீங்கள் வந்து ஒருத்தர் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாருமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவங்க எல்லாரும் ஒன் டைமாக வந்து ஷேர்சாட் அப்படிங்கிற ஆப் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். மூஜ் அப்படிங்கிற ஆப்பையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து ஏகப்பட்ட கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே வராங்க. அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா 12th படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, டிகிரி படித்தவங்க, ஐடிஐ படித்தவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்கன்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட நபர்களை வந்து பார்த்தோன்னா வேலைக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஏப்ரல் மந்த்துக்கான ஹையரிங்கை வந்து பார்த்தோன்னா ஹையர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஹையரிங்குள்ளே தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா உள்ள வந்து போக போகிறோம். இப்போ ஓப்பனிங் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டென்ட் அந்த ஆப்ரேஷன்ஸுங்கிற அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ரோல் வந்து கொடுக்குறாங்க. நம்ம தமிழ் மக்களுமே இவங்க வந்து பார்த்தோன்னா வெல்கம் வந்து பண்ணுறாங்க. சரிங்களா? அப்படிங்கிறதுனால ப்ரோ எனக்கு வந்து இந்த மாதிரி ஜாப்புக்கெல்லாமே வந்து இங்கிலீஷ் தான் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க. ப்ரோ உங்களுக்கு இங்கிலீஷ் பிரச்சனையாக இருக்குன்னா நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். அது என்கிட்ட நீங்கள் வந்து சொல்லி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமே கிடையாதுங்க. தமிழ் மட்டும் உங்களுக்கு வந்து நல்லா பேச தெரியுது, நல்லா ஃப்ளூவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்லாம் மேக் பண்ண தெரியுது அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தமிழ் லாங்குவேஜ்லேயுமே உங்களுக்கு வந்து வேலை வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. கண்டென்ட் அண்ட் ஆப்ரேஷன் இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து இன்டர்னில் உங்களுக்கு வந்து எஜுகேஷன் அண்ட் ஜாப்ஸ் வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து கொடுக்குறாங்க. அதே ஆப்ரேஷன்ஸ் லீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் லாங் ஃப்ரம் உங்களுக்கு கண்டென்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. இதே மாதிரியான சீனியர் ஆப்ரேஷன் அசோசியேட்டில் உங்களுக்கு வந்து தமிழில் வந்து கொடுக்குறாங்க. லைஃப் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து கன்னடா சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கண்டென்ட் அந்த ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீனியர் பார்ட்னர்ஷிப் வந்து ஏஜென்சின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சீனியர் பார்ட்னர்ஷிப்பில் வந்து உங்களுக்கு சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி சீனியர் லீடில் உங்களுக்கு வந்து ஏஜென்சியில் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி லீடர் கிளைண்ட்ஸை மீட் பண்ணுறது, இது ரிலேட்டாக சீனியர் பார்ட்னர்ஸ் இதே மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் எந்த கம்பெனியில் ப்ராடக்ட்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து அசோசியேட் ப்ராடக்ட் மேனேஜர் அப்படிங்கிற ரோல் வந்து கொடுக்குறாங்க. ப்ராடக்ட் அனலிட்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க. ப்ராடக்ட் மேனேஜர், சீனியர் ப்ராடக்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 4 விதமான ரோல் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வளர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா அது வந்து ஏஐ தான். ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம் எந்த இடத்துக்கு போய் நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்த்தாலும் அதில் முக்கால்வாசி மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா ஏஐ டூல்ஸ், அதாவது சாட் ஜிபிடின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது ரிலேட்டடாக அந்த ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அதில் வந்து பார்த்தோன்னா ஏஐ யூஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு டெவலப்மெண்ட் யாருக்கெல்லாமே இந்த ஏஐ தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லாமே இந்த வரக்கூடிய காலத்தினெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பீப்புளாக வந்து மாறுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அப்படிங்கிறனால ஏஐ அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நல்லா வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க, நல்லா கற்றுக்கோங்க. சரிங்களா? அந்த ஏஐயில் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து சீனியர் மேனேஜர் மிஷின் லேர்னிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி லீட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியரில் உங்களுக்கு வந்து பே லெவல் 2 சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ரோல் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங்கிற ரோல் வந்து உங்களுக்கு வந்து சீனியர் இன்ஜினியரிங் மேனேஜருங்கிற ரோல் வந்து கொடுக்குறாங்க. ஃபினான்ஸ் செக்டரில் உங்களுக்கு வந்து லீட் ஃபினான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ரோல் வந்து கொடுக்குறாங்க. பிராண்ட் சொல்யூஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் லீடு பிராண்ட் சொல்யூஷன் அப்படிங்கிற ரோல் வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே மூஜிலேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபீஷியல் ஜாப் நோட்டிஃபிகேஷனுங்கிறதுனால நீங்கள் டேரெக்டாக உங்களோட வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் எப்படி வந்து ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து பாருங்கள். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே வந்து போகிறீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணி ரிமோட் மூலியமாக தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரிங்களா? அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பக்கமாக நல்லா நீட்டாகவே இருக்குது. நீங்களுமே இந்த வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் டேரெக்டாக இந்த கம்பெனிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மில்லியன் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேர் மந்த் வந்து கண்டென்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
எந்தெந்த கம்பெனி கூட இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணியிருக்காங்களோ அந்த கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிட்டர்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம டாப் நம்மளுக்கு தெரிஞ்ச கம்பெனி இந்த ட்விட்டரு, கூகுளு, இந்த க்ரோத்லெஸ் இந்த இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் கூடலாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க இந்த மோஜ். இந்த கம்பெனி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப் செட்டில் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட கெரியருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகி நீங்கள் வந்து மேலே வந்து போயிட்டு இருக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு எம்என்சி கார்ப்பரேட் கம்பெனிக்குள்ளே நீங்கள் வந்து உள்ளே போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா வேலையை வந்து வாங்க முடியும். இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தான் உங்களுடைய மொபைல் ஃபோனில் போயிட்டு மேனுவலாக அப்ளை பண்ண முடியும். சரிங்களா ப்ரோ? இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா நிறைய பேர் கமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாதியிலே ஸ்ட்ரக்காகி நின்றீங்க. என்னைக்குமே ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து முழுசாக வந்து அடையணும் அப்படின்னா உள்ளே இறங்கி அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடணும். சரிங்களா? அது பார்க்காத வரைக்கும் நம்மளுக்கு அங்கே என்ன இருக்குது அப்படின்னு தெரியாது. இப்போ தண்ணிக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து மீன் பிடிக்கணும் அப்படின்னா தண்ணிக்குள்ளே இறங்கினா மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க முடியும். சும்மா தூண்டியே போட்டுக்கிட்டு சின்ன சின்ன மீனாக நம்ம வந்து பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட லைஃபுக்கும் நமக்கு செட் ஆகாது, நம்மளுக்கும் செட் ஆகாது. அப்படிங்கிறனால உள்ளே போயிட்டு இறங்கி ஒரு அலச எடுத்துடணும் அப்படின்னா உள்ளே போய் என்ன இருக்குது அப்படிங்கிறதையே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் வந்துடணும். சரிங்களா? அப்படிங்கிறனால இதை பற்றி நீங்கள் நல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போயிட்டு அப்ளை பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள் என்ன இருக்குது, ஏது கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த ஜாப்பை பற்றி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் வந்து போடுங்க. ஏன்னா நிறைய பேர் வீடியோ மட்டும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாதுன்னு நினச்சிக்கிடுவாங்களோ, கமெண்டில் வந்து பப்ளிக்காக கேட்டாதுன்னு நினச்சிக்கிறோம் அப்படிலாம் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கூச்சப்படக்கூடாது. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் உண்டான விஷயத்தை மட்டும்தான் நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா யூனிக்காக இருக்கும். நம்ம சேனலாக கரெக்டாக 1 மந்த் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 1 மந்த்துக்குள்ளார ஒரு பெஸ்ட்டான ஒரு கம்பெனி, ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹைரிங்குள்ளே நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தா உள்ளே போக முடியும். நீங்கள் என்ன நம்பலைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் நம்புங்க. சரிங்களா? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா என் சைட்லேருந்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நானாக மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியராக எனக்கு தெரிஞ்ச மேனேஜர்ஸ் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்ச ஹெச்ஆர் சைட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஓப்பனிங் தான் உங்களுக்கு வந்து கேட்டு வாலண்டியராக எடுத்து உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கிறதுனால என் சைட்லேருந்து வீடியோ கண்டென்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குப்பா அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். அந்த வாய்ப்புக்குள்ளே போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதில் எப்படி இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? அதனால் அது கவனமாக பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அப்ளை பண்ணுங்கள். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போங்க. இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் விர்ச்சுவல் இன்டர்வியூவாக தான் இருக்கும். அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி உங்களுக்கான ஜாபை நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போய்க்க முடியும். டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் வந்து போடுங்க, நான் கண்டிப்பாக கமெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணணும்னு நண்பா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.